அவருடைய கண்களை திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. அவர் ஆவிக்குரிய கண்களை திறந்து கொடுத்தார். ஆண்டவரை கர்த்தர் சீஷர்களை பார்த்து திட்டி சொல்லுகிறார், என்னை குறித்தல்லவோ மோசையும் அநேக தீர்க்கதரிசிகள் என்னை குறித்து எழுதி வைத்திருக்கிறதை நீங்கள் உணராமல் இருப்பது என்ன என்று சொல்லி அவர்களை திட்டினார். அவர்களை திட்டின உடனே அவருடைய கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறந்து அந்த வசனத்தை ஆராய தொடங்கினார்கள். அல்லேலூயா. அப்ப தேவன் இந்த பூமியிலே வருவதற்கு முன்னே மனுகுலம் பாவத்தில் விழுந்த உடனே அவருடைய வருகை உண்டு. ஏன்னு சொன்னா உங்களை அவருக்கு ஒப்பாய் மாற்றுவதற்காக. அல்லேலூயா. உங்களை முதல்ல இயேசுவுக்கு ஒப்பாய் மாற்றுகிறார், பின்பு தேவனுக்கு ஒப்பாய் மாற்றுகிறார். நீங்கள் ஒன்றும் அறியாமல் இருந்த காலத்தில் உங்க இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டு வந்தீங்க. ஏதோ ஒரு வியாதியினாலே, ஏதோ ஒரு பலவீனத்தினால, ஏதோ ஒரு பிரச்சனையினாலே ஒரு பெண்டேகோஸ் அனுபவத்துக்குள்ள நீங்க வந்தீங்க. அல்லேலூயா. பெண்டேகோஸ் அனுபவம் என்பது பத்தியமாக்கம். பெண்டேகோஸ் அனுபவம் என்பது மற்ற சாபனங்களை போலையும் உள்ள அனுபவம் அல்ல. இது ஒரு பெரிய பத்தியம். இந்த பத்தியத்தில் நடக்கிற மனுஷனுக்குத்தான் இயேசுவை குறித்து ருசித்து பார்க்க முடியும். அல்லேலூயா. ஆமென். அப்ப இவர்கள் சீஷர்கள் இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய அந்த குண அதிசயங்களை பெற்ற பின்பு, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய குணங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் பெற்று இயேசு சொன்னதை போல கீழ்ப்படிந்த போது என்ன செய்கிறார் ஆண்டவர்? இவர்களை அறியாமையே தேவ ஆவியை உள்ளே கொடுத்து விட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசுடைய குண அதிசயங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் புரியும் போது, அதன்படி நடக்கும் போது, நீங்கள் அறியாமே ஆவியான உங்க உள்ளே வந்து அமர்ந்துட்டார். இயேசுவுக்கு கீழ்ப்படுகிற அத்தனை பேருக்கும் பரலோகத்தில் இருந்த தேவனாகி ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான தேவ ஆவியை கொடுத்து, இயேசு என்ன ஸ்பிரிட்டில் இருந்தாரோ அந்த ஆவியை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆவியை நீங்கள் அதிகம் பேர் பெற்றுக்கொண்டதில்லை. இந்த ஆவியை குறித்து நல்லா புரிந்து கொள்ளவில்லை. நீங்க ஒரு ஞானஸ்நானம் எடுத்த மாத்திரம் போராது, காத்திருந்து கிறிஸ்துவை போல மாற வேண்டும் என்று சொல்லி புதிய இருதயத்தை கேட்கணும், புதிய ஆவியை கேட்க வேண்டும். ஆமென். ஒரு புதிய இருதயத்தை, புதிய ஆவியை கேட்டு நீங்கள் இயேசுவுக்கு ஏற்றபடி கிரியைகளை செய்ய இயேசுவுக்கு ஏற்றபடி சித்தத்தை அறிந்து செய்யும் போது ஆண்டவரை கர்த்தர் உங்க மேல தேவனுடைய ஆவியை கொண்டு அமர்த்துகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த ஆவி உங்களுக்குள்ளே சரியா கிரியை செய்யாவிட்டால் நீங்கள் யாருமே இயேசுவோட நடக்க முடியாது, இயேசுவோட இருக்க முடியாது, இயேசுவோட ஜீவிக்க முடியாது. இந்த ஆவியை பெற்றுக்கொள்ள மனுஷனுக்கு தெரியும், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் துன்பம் வந்தாலும் நோய் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் எனக்கு கற்றுக் கொடுத்து தன்னுடைய ஆவி எனக்கு தந்திருக்கிறார், அவர் கைவிடவே மாட்டார் என்று சொல்லி அவர்கள் நம்பிக்கையோடு உறுதியோடு நிற்பாங்க. அவர்களை கர்த்தர் தேற்றுவா, நடத்துவா, ஆற்றுவா, பலப்படுத்துவா, கண்ணீரை துடைப்பா. வருங்காலம் உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்ப காரியம் கிறிஸ்துவின் சுபாவம் உங்களுக்குள்ளே வந்ததினால அவர் கைவிடவே மாட்டேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். அதற்கு முன்னே தொழுகை இருந்தது. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னே தொழுகை இருந்தது. அது டூப்ளிகேட் தொழுகையா இருந்தது. அல்லேலூயா. அது பலியா இருந்தது, பெரிய காரியம் இல்லை. இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழும்பும் என்பது உண்மையான நட்பில் முதலாய் துதிக்கிற ஒரு மனுஷன் தான் தோமா. அல்லேலூயா. ஆண்டவரே தேவனே என்று சொல்லி துதித்தார். பின்பு ஆண்டவரை கர்த்தர் இவர்களை எல்லாம் உயிர்த்தெழுந்து 40 நாளுக்கு மேலாக சஞ்சரித்து யாருக்கெல்லாம் தரிசனம் காட்ட வேண்டுமோ அவர்களுக்கு காண்பித்து கொடுத்து செவ்வையாய் முடித்து, பவுல் சொல்லுவார் 500 பேருக்கு பின்பு தரிசனம் காண்பித்து கடைசியா இந்த அகில பிறவியான எனக்கும் தரிசனத்தை காண்பித்தார் என்று சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப யாருக்கு இயேசு கிறிஸ்து அந்த நாள்ல தரிசனத்தை காண்பித்து தன்னை தேவன் என்று ரூபித்தாரோ, இந்த நாள்லையும் யார் எல்லாம் வாஞ்சியோடு இருக்கிறீங்களோ அவர்கள் கண்டிப்பா அவரை தரிசிக்க முடியும். ஆமென். நீங்கள் இயேசு கிட்ட வாஞ்சையா இருந்தா, உண்மையா அவரை நேசித்தா கண்டிப்பா நீங்கள் தரிசிக்க முடியும். அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்ள சபை ஆயத்தமாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். இயேசுவை தரிசிக்காம அவருடைய ஆவி சரியா உங்களுக்குள்ள இல்லாம இருக்கிறதுனால தான் என் சகோதரர்களே நீங்கள் சரியா இயேசுக்குள்ள வாழ முடியல. அந்த ஆவியை பெற்றுக்கொண்டாதான் வாழ முடியும்னு சொன்னா நீங்கள் ஜென்மமாக உங்க அப்பனுடைய ஸ்பிரிட்ல, அப்பனுடைய ஆத்மாவில் இருக்கிறீங்க. அதனால ஒரு நாளும் தேவ ஆவியை பெற்றுக்கொள்ள முடியல.
நீங்க கேட்கணும், ஆண்டவரே நீ உயிர்த்தெழுந்திருக்கிறேன், எனக்கு ஒரு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியும் தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டால் மாத்திரம்தான் கர்த்தர் அதை தருவார். ஆமென். அது உன்னை இடர்களுக்கு கொண்டு போக முடியாது என்று கர்த்தர் சொல்லுவார். ஆனபடி இயேசு கிறிஸ்து அவர்களை அழைத்து சத்தியங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து, மோசையுடைய பிரமாணம் மோசை எழுதி வைத்திருக்கிற நான் தான் ஆதியில் இருந்த தேவன் என்று சொல்லி எல்லாத்தையும் வெளிப்படுத்தி, பழைய ஏற்பாடு காலத்திலே உங்களுக்கு இந்த பழைய ஏற்பாடு நியம பிரமாணத்தை நான் பிரியமாக இருந்து கற்றுக் கொடுத்தேன், அதுல யாருமே நடக்கல. ஆனபடி உங்களுக்கு நான் புதிய இருதயத்தை நீ தர போறேன். ஹல்லேலூயா. மாம்சமான எவரும் ரட்சிப்பை காணும்படி, மாம்சமான எவரும் ரட்சிப்பை சந்திக்கும்படி ஒரு புதிய இருதயத்தை உங்களுக்கு உண்டாக்குறேன். அதுக்குத்தான் நான் பூமியில வந்தேன். அதுக்குத்தான் பூமியில வந்து உங்களை சகோதரை போல நடத்தினது, அதுக்குத்தான் உங்களை பிள்ளைகளை போல நடத்தின, அதுக்குத்தான் உங்களை சிநேகிதனை போல நடத்தின, அதுக்குத்தான் இப்போது நீங்கள் என்னை கடவுள் என்று அறிந்திருக்கிறீங்க. ஆனபடி நான் செய்த கிரியின்படி நீங்க வாழுங்க, அப்போது நான் உங்களை விட்டு போக மாட்டேன் சொல்லி ஆண்டவரை கர்த்தர் சீஷர்களுக்கு வாக்களித்தார். அதே போலதான் கர்த்தர் செய்த கிரியை நீங்கள் செய்யும் போது உங்களை விட்டு கர்த்தர் போக மாட்டேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த கிரியைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா லூக்கா சுவிசேஷம் பார்த்தீங்கன்னு சொன்னா 24:49 முதல் 52 வசனங்களை பார்க்கும்போது, அவர் பரலோகத்துக்கு அவர்களை அழைத்து கொண்டு வந்து எடுத்து கொள்ளப்பட்டார். ஆமென். அவர்களுக்கு கண் முன்னாக கவனித்துக் கொள்ளணும், அவருக்கு கண் முன்னாகவே ஆண்டவராய் தேவன் எடுத்து கொள்ளப்பட்டார். அல்லேலூயா. அவர் எடுத்து கொள்ளப்பட்ட பின்பு இந்த சீசர்கள் எல்லாமே அவரை கும்பிடுறாங்க, அந்த இடத்துல ஜெபிக்கிறாங்க, அந்த இடத்துல தொழுறாங்க, அந்த இடத்துல நன்றி செலுத்தி அவரை துதிக்க தொடங்கினாங்க. ஹல்லேலூயா. அவர்கள் எங்கெல்லாம் தலைகுனிந்து ஜெபித்தார்களோ, எங்கெல்லாம் துதித்தார்களோ, எங்கெல்லாம் நம்பி காத்திருந்தார்களோ, அந்த இடத்துல எல்லாம் இயேசு இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. மோசேயுடைய பிரமாணத்தில் சொல்லப்படுகிறது, 1 2 3 பேர் என்னுடைய நாமத்தில் கூடுகிற இடத்துல எல்லாம் வருவேன் என்று சொன்னவன், இப்போ அவருடைய நாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அந்த வார்த்தையை அங்கீகரிக்க, அந்த வார்த்தையை பிக்ஸ் பண்ண, உங்களை விடுதலையாக்க அந்த இடத்திலே கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. இன்னும் நீங்கள் அதிகமாய் ஜெபித்து கொண்டிருந்தால், இந்த இடத்துல வந்து ஜெபித்து கொண்டிருந்தால், நீங்களும் முழு மனதோடு ஆண்டவரை ஜெபித்து காத்திருந்தால், இன்னும் சபையிலே அதிகமான வல்லமையோடு கர்த்தர் பேசுவார். புரிந்தவங்க கரங்களை தட்டி. நீங்கள் அப்படிதான் எல்லாரும் ஜெபித்து கொண்டு இருக்கணும், விடக்கூடாது. ஜெபத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க கடந்து போக 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 கர்த்தர் நிச்சயமாய் சொல்லுகிறார், உங்களை நிரப்புவது மாத்திரமல்ல, இயேசுவை பற்றிய அறிவு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். இந்த அறிவை சொல்லி தரும்போது நான் திட்டுறது உண்டு, அது ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கேன். இது யாரையும் திட்டவும் வேண்டாம், காணவும் வேண்டாம், என ஊழியத்தை மாத்திரம் செய்தா போதும். அல்லேலூயா. அன்பு இருக்கிறதுனாலே அங்கே திட்டுறது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? ஆமே. நீங்கள் அழிந்து போகக்கூடாது நாக்கம். இந்த ரகசியங்களை நீங்கள் அறியாவிட்டா கண்டிப்பா நம்ம செத்து போயிடும். அல்லேலூயா. அப்போ அவர்கள் பின்பு தேவனை அறிந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட உடனே அந்த இடத்திலே துதிக்க தொடங்கினாங்க. துதிக்கும் போது இவங்களுக்கு இயேசு கிறிஸ்துடைய குணம் உள்ளே வந்ததுனால, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறவர், எப்போதும் அவர்கள் தேடுகிற வேலையெல்லாம் இறங்கி கொண்டே இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். அப்ப உங்க வீட்டில் பரிசுத்தம் வேணும், உங்க வீட்டில் தேவ கிருபை வேணும், உங்க வீட்டில் தேவ சமாதானம் வேண்டுமானால் தேவ கிருபை வேணும். நீங்க இஷ்டம் வர சிலுமையும் பார்த்து சீரியலையும் பார்த்து கெட்ட வார்த்தையும் பேசின தேவ கிருபை இருக்காது. நீங்க பழி சொல்லுறது எங்களையாக்கும். ஆமே. ஆமே. பழி சொல்லுறது ஊழியக்காரனையாக்கும். பழி சொல்லி விட்டு என்ன செய்வாங்க? நமக்கு அந்த பாஸ்டர் வந்தார்ல தேடி வீட்டுக்கு, நீ அங்க போ. ஹல்லேலூயா. போங்க, வேண்டாம் நான் சொன்னது. ஹல்லேலூயா. ஆமே. உன் குணம் மாறாம இயேசு உன்னை தொட மாட்டார். குணம் மாற நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நம்முடைய குணம் சரியில்லாவிட்டால் இயேசு தள்ளி போடுவார். அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். அவர் தேற்றுவார், எல்லாம் சரிதான், நம்ம குணம் மாற வேண்டும். நீங்கள் ஆண்டவரை உண்மையாய் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கர்த்தர் உங்களுக்குள் இறங்கி உங்களை கிரியைகளை உங்களுக்கு கர்த்தர் நடத்தி தருகிறதை நீங்கள் அறிந்தா போதும். ஆமென். இல்லாவிட்டால் அந்த கிரியைகள் வெளிப்படாது. அப்போ இயேசு நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நேரம் வச்சு இப்போ நம்ம நினைச்சது சகோதரன், நம்ம நினைச்சது பிள்ளைன்னு கூப்பிட்டார், நம்ம நினைச்சது ஹல்லேலூயா சிநேகிதன். இப்போ
திடீர்னு உங்க மத்தியில ஒரு ஆளு வருது, உங்களை பையனை 25 பேரை கர்த்தர் சேர்த்து விட்டு ஜாலியா பேசுறாரு, ஜாலியா சிரிக்கிறாரு, ஜாலியா சாப்பிடுறாரு, எல்லாம் செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம பையன், நம்ம ஆளுதான், சரி, அல்லேலூயா. அதே அவர் கொஞ்ச நாள் கழிஞ்சு உங்க முன்ன மரித்து உயிர் தெழும்பி ஒரு கடவுளாய் மாறினா நீங்க எப்படி அவரை நேசிப்பீங்க? அல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். அவர் கடவுள் என்று நீங்கள் அறிந்த எப்படி நேசிக்கணும், எப்படி அன்பு வைக்கணும்? அவர் உண்மையாய் கடவுள் என்று நீங்கள் அறிந்தா ஒரு மனுஷனுக்கு மதுபானத்தை குடிக்க முடியுமா? ஒரு மனுஷனுக்கு வேசித்தனம் பண்ண முடியுமா? ஒரு மனுஷனுக்கு கெட்ட வார்த்தை பேச முடியுமா? ஒரு மனுஷனுக்கு எப்படி அவரை மறுதலிச்சு போக முடியும்? அந்த அன்பு எவ்வளவு மேன்மையான அன்பு, கொஞ்சம் யாருமே சிந்திக்கிறது கிடையாது. இது அவருக்கு என்ன தலையெழுத்த? நம்மளை அழிக்க வேண்டியதானே, நம்ம அழிச்சு தள்ளி விட்டு ஒரு புதிய ஜெனரேஷனை உண்டாக்க வேண்டியதானே. ஏன் அழிக்கல? எதுக்காக அழிக்கல? அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன். அல்லேலூயா, ஆமென். இந்த பாணியை நீங்க அறிந்து கொண்டு நீங்கள் அவரை துதிக்கவும் செபிக்கவும் கட்டுப்பட்டால் உங்களை அப்போஸ்தலர் அடையாளத்திலே கர்த்தர் முத்திரை போட்டு உங்களை கூப்பிட்டு உங்களை அழகாய் எல்லா நாட்களிலும் செம்மையாய் ஆண்டவர் நடத்த உண்மையா உள்ளவராய் இருக்கிறார். இது ஒரு பெந்தேகோஸ்து மனுஷனுக்கு அறிய வேண்டாம் என்று சொன்னா அது சாபம் இல்ல மக்களே. ஒரு வீட்டுக்கு தலைவன் அதை அறியவில்லை அவனுக்கு சாபம் இல்லையா? ஒரு பிள்ளை அறிய அவனுக்கு எப்படி இருக்கும்? இதை அறிவிப்பதற்குத்தான் ஆண்டவராய் இயேசு வெளிப்பட்டார். இப்ப நம்ம சபைக்கு அதை அறிஞ்சிட்டோம். நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இனி வருகிறது இயேசுவா இல்ல, பிதாவின் சாயல் அக்கினி. அதுக்கு தப்பித்துக் கொள்ள வந்து ரட்சிப்பை நமக்கு செய்து முடித்து விட்டார். இனி ஒருவரும் இயேசுவை அறியவில்லை என்று சொல்ல முடியாது. ஆமென். சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆனபடி கவனமாய் ஜாக்கிரதையாய் உங்க வீட்டுக்காரங்களை ரட்சிங்க, உங்கள் சகோதரனை ரட்சிங்க, உங்க பிள்ளைகளை ரட்சிங்க, உங்க குடும்பத்தை ரட்சிங்க. இதை எடுத்து சொல்லுங்க அவர்கிட்ட. இப்படி இருக்குது ஐயா, வரும்போது ரொம்ப கஷ்டமானபடி சண்டை வழக்குகளை விடுங்க, நீங்க பொறாமைகளை விடுங்க. 5ம் 10க்கும் சண்டை பிடித்தது போதும். ஆமென், ஆமென். உங்களுக்கு ஒற்றுமையாக வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒற்றுமையாக வேண்டும், ஒற்றுமையா இருக்க வேண்டும். கர்த்தருடைய உடன்படிக்கை இரத்தத்தில் நிற்கிற சபை நீங்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்னுடைய வேலைத்தை நான் செய்யறேனே தவிர வேற ஒண்ணு நான் மிஞ்சி செய்யல. உங்க இரத்த பலி என் மேல வரக்கூடாது. பிரைஸ் காட். உங்க இரத்த பலி என் மேல் வரக்கூடாது. ஆனபடி உங்க ஹஸ்பண்டுகளை பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்க, 2:30 மணிக்கு உனக்கு இதுல வந்து இருக்க முடியாதா? அப்படி 2:30 மணிக்கு நீ என்ன கிழிக்க போற? வெறும் அட்லீஸ்ட் 2 மணிக்கு தான் வருவாங்க. நம்ம என்ன கிழிக்க போறோம்? ஒண்ணுமே கிழிக்க முடியாது. இத சபைக்கு வருகிறதுனாலே சுவிசேஷம் கேட்கிறதுனாலேயோ பரலோகத்துக்கு ஒன்றும் போக முடியாது. ஆமென். அது இயேசுவே உருவாக்குவார். நீங்கள் சத்தியத்தை அறிந்து அதன்படி நடத்தும் போது நாங்கள் அல்ல, இயேசுவே பரிசுத்த ஆவியிலே உங்களை உருவாக்க வல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவர்களுக்குள்ளே பாரம் உண்டாயிடுச்சு. அல்லேலூயா, ஆமென். மோசேயுடைய பிரமாணத்திலே நம்முடைய முற்பிதாக்கள் ஆராதித்துக் கொண்டிருந்த கௌரவம் உள்ள தேவன், வல்லமை உள்ள தேவன், அதிகாரம் உள்ள தேவன் ஒரு பிள்ளையை போல இந்த பூமியில இறங்கி வந்து நம்மை தேற்றி நடத்தி இப்போது கடவுளா இருக்கிறார். ஆனபடி இனி அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். அப்ப இதை அறிந்தவர்கள் பிதாக்களின் இருதயத்தை அல்ல விரும்பினது, இவர்கள் இயேசுவின் இருதயம் வேண்டும் என்று கேட்டார்கள். அதான் ஜெபம். அல்லேலூயா. அதான் புதிய ஆவியை கேட்டார்கள். பின்பு அதான் ஜெபம். அப்படித்தான் புதிய இருதயத்தை கொடுத்து புதிய ஆவியை கொடுத்தார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். புதிய ஆவி இல்லாம இயேசுவின் தேவராஜ்யத்தின் சிந்தனை வராது. நீங்கள் ஆண்டவரை துதிக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் சரியா இல்லாவிட்டால் பரலோகத்தின் ராஜ்யம் வெளிப்படாது. பரலோகத்தின் ராஜ்யம் உங்களுக்குள்ள வெளிப்பட வேண்டுமானால்
தேவ ஆவியிலே நீ நிரம்பப்பட்டிருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வந்திருக்கிறார், கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களை கவனிக்கிறார். ஆனபடி மிகவும் கவனமாய் இனி உள்ள நாட்களை கடந்து போக ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த வருத்தத்தோடு அவர்கள் என்ன செய்றாங்க? அவரை தொழ தொடங்கினார்கள், கண்ணீர் விட தொடங்கினார்கள், கவலைப்பட தொடங்கினார்கள். இப்படி எல்லாம் தான் அந்த சீஷர்கள் ஆண்டவரோடு நடப்பதற்கு தேவன் அந்த கிருபைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. வேதம் சொல்ல பாருங்க, அடுத்து பாருங்க, எல்லாவித காரியங்களையும் காண்பித்து விட்டு அவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு காண்பித்ததும் சொன்னதுமான மூல உபதேசத்தை நீங்கள் பேச வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப உங்களுக்கு எல்லா டவுட்டும் முடிஞ்சிடுச்சு. நான் மோசேயோட தேவன் தான், நான் தான் பெரிய மன்னாவை தந்தது, நான் தான் அற்புதத்தை செய்தது, நான் தான் வானத்தை உண்டாக்கினது, எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. ஹல்லேலூயா. என் வார்த்தையினால லாசரை எழும்பினது கண்டீங்க, என் வார்த்தையினால செத்த பிள்ளை எழும்பினது கண்டீங்க, என் வார்த்தையை கொண்டு நான் எழும்பினது நீங்க எல்லாம் பார்த்தாச்சு, நானே கடவுள். ஆமென். இனி நீங்க என்ன செய்யணும்? உலகம் எல்லாம் போக வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உலகம் எல்லாம் போய் நீ கண்டதை நீ சாட்சி கொடுக்க வேண்டும். கரத்தை தட்டி தேவ பிள்ளையே, கண்டதை, பெற்றதை, பார்த்ததை நீ சாட்சி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்களும் உங்கள் சகோதரர்களுக்கு இதை எடுத்து சொல்லி அவர்களை ஆண்டவருக்குள்ளே உருவாக்க ஆவியானவர் சொல்லுகிறார். தோல்வி அடையாமல் இருப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மத்தியில 120 பேர் மத்தியில வந்தவர், இன்றைக்கு 2000 வருடத்திலே வந்தவர் இன்றைக்கு என்ன செய்கிறார்? தன்னுடைய சபையை தேடி, தன்னுடைய ஜனத்தை தேடி, ஆண்டவரை அறிகிற பிள்ளைகளை தேடி எல்லா மனுஷர்களுக்குள்ளும் தேவ ஆவியானவர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். இது சில சபைகள் கெடுத்து விட்டார்கள். ஹல்லேலூயா. பாரம்பரிய சபைகள் ஆண்டவரை அறியாம அந்த ஜீவ தண்ணியை கெடுத்து விட்டார்கள். ஆனாலும் நீ சத்தியத்தில் 1000 வீட்டின் மத்தியிலே ஒரு வீடு, 1000 வீட்டின் மத்தியிலே ஒரு மனுஷி கர்த்தருக்காய் காத்திருந்தார். அந்த இடத்திலே கர்த்தர் ஜீவ தண்ணீரை தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென், ஆமென். இது எல்லாருமே சத்தியம் அறிய வேண்டும். அப்ப ஆனபடிதான் அந்த மார்க்கு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்னார், எல்லாம் வெளிப்படுத்தி விட்டு நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யணும்? ஹல்லேலூயா. நீங்க கண்ட சுவிசேஷத்தை கொடுக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாக்கி அவர்களுக்கு என்ன செய்யணுமாம்? ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று கட்டளை போட்டார். ஹல்லேலூயா. அன்று முதல் தான் யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மீண்டும் உண்மையான சத்திய ஞானஸ்நானம் வெளிப்பட்டு சீசர்கள் போற இடமெல்லாம் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லி காரியங்களை சொல்லி வைத்து பாவ மன்னிப்பு உண்டாக்கி விசுவாசத்தின்படி ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அப்ப ஞானஸ்நானம் கொடுத்த பின்பு அவர்கள் சொன்னது, நீங்கள் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. நீங்கள் காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள சொன்னார். அப்படித்தான் அவர்களுக்கு ஒன்றும் தெரியல. எல்லா இடங்களிலும் இயேசுவை சின்ன ஒரு விசுவாசத்தில், சின்ன ஒரு நம்பிக்கையில காத்திருந்தவங்களுக்கு கொடுத்ததான் கணுக்கால் அளவு அபிஷேகம். கரத்தை தட்டி தேவ பிள்ளைகளே, கணுக்கால் அளவு அபிஷேகம் கொஞ்சம் மறைஞ்சதுனால, கொஞ்சம் ஆண்டவரை பற்றி புரிந்ததுனால, கொஞ்சம் ஆண்டவரை பற்றி அறிந்ததுனால ஒரு கணுக்கால் அழகு அபிஷேகம் நாம் பெற்றுக்கொண்டோம். அதில் நிற்க கூடாது, அதில் நிற்க கூடாது, அதில் நிற்க கூடாது என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அடுத்த பின்பு நம்ம என்ன செய்கிறோம்? சபையில கொஞ்சம் கொஞ்சம் அறிகிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அறிந்து என்ன செய்கிறோம்? மீண்டும் முழங்காலால் அபிஷேகம் அப்படின்னு சொன்னா கிட்டி தேவனுக்கிட்ட சேர தொடங்கி விட்டோம். கிட்டி அவர் பக்கமாய் வர தொடங்கி விட்டோம். கிட்டி அவருடைய ஆலோசனை பெற்றுக்கொள்ள விட்டோம். இந்த மாசம் ஒரு தரிசனம் கண்டோம், கடந்த மாசம் ஒரு தரிசனம் கண்டோம், இந்த மாசம் ஒரு வார்த்தையை கேட்டோம், இந்த மாசத்துல ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நம்ம வெற்றுமில்ல கண்டோம். அல்லேலூயா. இல்லாவிட்டால் நாம் ஆராதித்துக் கொண்டிருந்த இடத்துல ஒரு வித்தியாசமான அனுபவம் கண்டோம். இப்படி நம்ம காண காண என்ன செய்கிறோம்? ஒரு பிள்ளையை நீங்கள் கலைந்து காணாமல் போன பிள்ளை தேடுகிறது போல,
காணாமல் போன மனைவியை தேடுகிறது போல நீங்க என்ன செய்றீங்க? ஆசையோடு ஆண்டவரை தேடி பார்க்கறீங்க. அல்லேலூயா. ஆசையோடு தேட தேட, ஆசையோடு தேட தேட சில பிள்ளைகள் புதிய தரிசனம், புதிய விலையேறப்பட்ட தரிசனம், வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், எல்லாவித நன்மைகள் அவர்களிடத்தில் இருக்கிறதை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் பெற்றுக் கொள்வார்கள். அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாய் மீண்டும் கிட்டி சேர்ந்து ஆமே ஆழத்துக்கு போவாங்க. கணுக்கால் அளவு ஆழம், பின்பு முட்டளவு ஆழம், இடுப்பளவு ஆழம், மீண்டும் தலை கடக்க முடியாத ஆழத்துக்கு போவாங்க. அல்லேலூயா. ஆமே. கடக்க முடியாத ஆழத்துக்கு போன பின்புதான் கர்த்தருக்கு தெரியும் இந்த சபையில 10 பேர் கிடைக்கும். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த சபையில ஒரு 10 பேர் கிடைக்கும். இந்த 10 பேரை தேடி என்ன செய்கிறாரு? உங்க வீட்டுக்குள்ளே கர்த்தர் உண்டாகும். நீ போற இடமெல்லாம் உண்டாகும். நீ இருக்கிற இடமெல்லாம் உண்டாகும். நீ நிற்கிற இடமெல்லாம் உண்டாகும். நீ வேலை செய்கிற இடமெல்லாம் உண்டாகும். நீ விழுந்து போக கூடாது என்று சொல்லி, தவறி போக கூடாது என்று சொல்லி உன்னை கண்காணித்து கொண்டே இருப்பா. உன்னை கண்காணித்து கொண்டே இருப்பா. அந்த அக்கினி கண்கள் உன் வீட்டை கண்காணித்து, தொழிலை கண்காணித்து, நீ போற இடமெல்லாம் கண்காணித்து, காரியனி அவருடைய மனவாட்டியை இருக்கிறதுனால இன்னும் ஆழத்து கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த ஆழ சத்தியத்தை உனக்கு தந்து நீச்சல் ஆழத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமென். அப்ப நீச்சல் ஆழத்தை கொண்டு வந்த பின்பு உலகம் அப்படியே செத்து போயிடும் உங்க கையில. ஒரு மனுஷன் கூட உலகத்துக்கு போக முடிய காரியம் இந்த அன்பு. அப்படிப்பட்ட டேஸ்ட் என்று அறிந்து கொண்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம், நேரம் கிடைக்கும் போது அழுவாங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் துதிப்பாங்க, நேரம் கிடைக்கும் போது பைபிளை பிராக்டிஸ் பண்ணுவாங்க, நேரம் கிடைக்கும் போது ஒரு வாக்கு வருமா என்று சொல்லி காத்திருப்பாங்க. அப்படித்தான் நீச்சல் ஆழத்துக்கு நீங்கள் போனா உன் வாழ்க்கை கட்டப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு புதிய அனுபவத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ விடுதலை ஆவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாத இடத்தில் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வேண்டாம் என்று சொன்ன இடத்துல நீ என்று கர்த்தர் சொல்லுகிறார். காட்டொலி மரமாய் இருந்த உன்னை கிச்சிலி மரத்தோடு சேர்க்க அவர் வல்லவராய் இருக்கிறார். மாத்திரமல்ல, காட்டொலி மரத்துக்கு கிச்சிலி மரமாய் இயேசு கிறிஸ்துவின் சாரத்தை உனக்கு கொடுத்து, இயேசு கிறிஸ்துவின் அறிவை கொடுத்து, இயேசு கிறிஸ்து ஞானத்தை கொடுத்து உன்னை அதே கிச்சிலி மரத்துக்குள்ளே ஒட்ட வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். எவ்வளவு நல்ல காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கார். இதை நம்ம ஏன் அறியாம இருக்கணும்? ஆமென். காட்டொலி மரம் பயங்கர வாயாரி, பயங்கர குடிகாரன், கொள்ளக்காரன், ரவடிப்ப, அப்படி இப்படி நாய் பே வாழ தெரியாதவன்னு சொன்ன இடத்துல ஆமே நம்ம அப்படித்தான் அங்கே சபைக்கு வந்தோம். ஹல்லேலூயா. இப்போ அந்த கிச்சிலி மரத்தின் சாரம் நமக்குள்ள இறங்கினதுனால நீங்களும் அந்த இயேசுவுக்கு ஏற்ற பிள்ளைகளாய் மாறிக்கொண்டிருக்கிறீங்க. அந்த இயேசுவுக்கு ஏற்ற பாத்திரமாய் மாறிக்கொண்டிருக்கிறீங்க. கர்த்தர் இப்போது உங்களை காணுகிறது தேவ ரூபத்தில். கர்த்தர் உங்களை நேசிக்கிறது தேவ ரூபத்தில். கர்த்தர் இப்போது சொல்லுகிறது என் புத்திரி, என் புத்திரன், என் பிள்ளை என்று சொல்லி அந்த ராஜ்யத்துக்குரிய ரூபத்தை தரும்படியாக சர்வ சிருஷ்டி கர்ப்பம் தரித்ததை போல உங்களை குறித்து பாரமாய் என் பிள்ளை தவறி போக கூடாது என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு வருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நானும் 2000 வருஷங்களுக்கு முன்னே உள்ள ஞானஸ்நானத்தை நாம் மீச வந்த பின்பு ஞானஸ்நானம் எடுப்பதற்கு பாஸ்டர்மார்கள் சொல்லும் போது நாமும் தவங்கி நின்றோம். ஐயோ இது வெக்கமாச்சே, அந்த பெண்களுக்கு முன்ன வச்சில்ல இதை தர போறாரு, அந்த ஆணுங்களுக்கு முன்ன வச்சில்ல தர போறாரு, இல்லை நான் கொஞ்சம் தைரியமா இருந்த இடத்துல அவங்களுக்கு முன்ன வச்சு தரும்போது நம்முடைய பிரஸ்டேஜ் என்ன ஆகும்? அல்லேலூயா. அல்லேலூயா. கலங்க தண்ணியில எல்லாம் தர போறாரு. ஐயோ இது என்ன பிரஸ்டேஜ். மாத்திரமல்ல 3 முக்கெல்லாம் முக்காரு. ஆமே. இதெல்லாம் தேவையோ? கைக்கு தெளிச்சா போறாதா? இல்ல ஒரு பிரஷ் எடுத்து அடிச்சா போறாது? அப்படி அல்லங்க. இந்த கிரியை இயேசு செய்து உன்னை மீட்டெடுத்ததுனால 3 முழுக்கோ 4 முழுக்கோ 5 முழுக்கோ எத்தனை முழுக்காலும் குழப்பம் இல்லை, நான் கர்த்தருக்காய் கீழ்ப்படுகிறேன் சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் அந்த மூழ்கு ஞானஸ்நான முகாந்தரம் உன்னை கர்த்தர் சொந்த பிள்ளையை மாற்றுவேன் என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். விட்டு கொடுக்கணும். இனி உம்மை இஷ்டம் போல நடத்தும், உம்முடைய இஷ்டம் போல நடத்தி கொள்ளும். ஃப்ரீடமாய் விட்டு கொடுக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபைக்கு சொல்ல. அல்லேலூயா. அப்போ நமக்கு நேரம் இல்லை, அதனால பாஸ்டா போகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் கரெக்டாக படிச்சீங்கன்னு சொன்னால், அதனால் இப்போ ஆண்டவரை கர்த்தருடைய
டூப்ளிகேட் ஆராதனை அல்ல, டூப்ளிகேட் ஞானஸ்நானம் அல்ல, டூப்ளிகேட் பரிசுத்தாவி அல்ல. இந்த சத்தியத்தை கொள்ளுக தலைமுறை அத்தனை பேருக்கும் ஞானஸ்நானம் முகாந்திரம் பெரிய ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் சொல்லுக. இதை அறிந்து காத்திருந்த பிள்ளைகளுக்கு அபிஷேகத்தினால சத்தியத்தின் ரட்சிப்பு வந்தது என்று கர்த்தர் சொல்லுக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கொஞ்சம் பேர் சகோதரர்கள் நீங்க நினைக்கிறேன்னு சொன்னா இவ்வளவு போதும்னு நிக்காதீங்க, இவ்வளவு போதும்னு நிக்காதீங்க, கணக்கால் அளவு போதும்னு நிக்காதீங்க. இன்னும் சகோதரிகள் அப்படி நிக்காதீங்க தயவு செய்து. அல்லேலூயா. நீங்க நீச்சல் நாளத்துக்கு வரணும். 75% தான் உங்களால் ஆக முடியும், 75% மேல பரிசுத்தமாக முடியாது. ஆனா நீ எவ்வளவு தூரம் வருகிறாயோ, ஆண்டவர் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாரு, எவ்வளவு தூரம் நீ வருகிறாயோ அவ்வளவும் உனக்கு நல்லது. அல்லேலூயா. இன்னும் நான் சகோதரர்களுக்கு எல்லாம் சொல்லுறேன், இனி நீங்கள் ஒரு கள்ளனை போல் இருக்கக்கூடாது, ஒரு வஞ்சகனை போல் இருக்கக்கூடாது, ஒரு ஏமாற்றுக்காரன் இருக்கக்கூடாது, ஒரு சுயநலம் உள்ளவர்களை போல இருக்கக்கூடாது. காரியம் நம்முடைய இந்த பூமியில கொண்டிருக்கின்றது ஒன்று நிலை நிற்காது. இந்த பூமியில நீங்க என்ன வைத்திருந்தாலும் நிலை நிற்காது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனபடி இந்த சுவிசேஷம் எல்லா இடமும் பரவும்படி, இந்த அறிவு தேசம் எல்லாம் பரவும்படி, இந்த அறிவு ஞானம் கிருபை எல்லா கிராமங்களிலும் பரவும்படி நீங்கள் பாடுபட்டால், அதுக்கேற்ற கனிகளை கொடுத்தால், இந்த சுவிசேஷத்தை செய்கிறதுனால உங்களுக்கு பெரிய மாற்றம் உண்டாகும். ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு பையன் சொல்றான், நாங்க சேர்ந்தெல்லாம் சிலுமை பார்ப்போம். அப்போ எங்கள் நெஞ்சில் எல்லாம் எப்படி இருக்கும்? அம்மை அப்பெல்லாம் நாங்கள் சேர்ந்து சிலுமை பார்ப்போம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சினிமா பார்த்தா வீட்டில் சண்டை குறையுமான்னு கேட்குறேன். சீரியலு சினிமா இதெல்லாம் பார்த்தா வீட்டில் சண்டை குறையுமா? அது பிசாசு உண்டாக்கப்பட்ட வழிகள் அல்லவா? கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதை போலத்தான் சகோதரர்கள், நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போது வெறும் சஞ்சியோட தான் வந்தீங்க. நீங்க ஒவ்வொரு திட்டம் பண்ணதில் ஏன் நடக்கல? நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மை நடக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அற்புதம் என் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். அப்படியே நாங்கள் கள்ள தகப்பனா இருக்க வேண்டும், நீங்க நல்லா இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் அதை புரிந்து கொள்ளாவிட்டால், ஆத்மீகத்தை புரிந்து கொள்ளாவிட்டால் கண்டிப்பா அக்கினி கிணற்றுக்குள்ள போக போறோம். உனக்கு ஒரு நன்மை தெற்றி போச்சுன்னு சொன்னா திருப்பி ஒரு நன்மை வர பாடுண்டு. ஒரு ஆசீர்வாதம் உனக்கு வருகிறதை தெற்றி போச்சுன்னு சொன்னா இனி ஒரு ஆசீர்வாதம் வர பாடுண்டு. உன்னை உலகம் எல்லாம் நீ சரியில்லைன்னு சொன்னா ஒரு ஆசீர்வாதம் வர பாடுண்டு. ஆனபடி மனம் திரும்ப கர்த்தர் சொல்லுங்க. ஆமென். 1000 பேர் உன்னை ஒதுக்கினாலும் 10000 பேர் ஒதுக்கினாலும் கர்த்தர் விரும்பினா எந்த இடத்திலே உன் திருமணத்தை நடத்த வல்லவர், எந்த இடத்திலே உன்னை நடத்தி கொண்டு போக வல்லவர். கர்த்தருடைய இரக்கம் இருந்தால் 10000 பேர் உனக்கு விரோதமாக எதிர்த்து நின்றாலும் நீ வாழுவா என்று, நீ நல்லவன் என்று அறிந்து கொண்டால் கர்த்தர் பரலோகத்திலிருந்து உனக்கு ஒருக்குவா. அல்லேலூயா. அதை நீங்கள் சீர்திருத்தப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான தேவ சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவரை கர்த்தர் வந்து ஞானஸ்நானம் கொடுக்கும்படி பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ஆண்டவரை கர்த்தர் வந்து சொல்லுகிறான். 1 யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள நீங்கள் வார்த்தைகளை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. அல்லேலூயா. அது எடுத்து பேசினா ரொம்ப டைம் ஆகும். அல்லேலூயா, ஆமென். அப்ப இவங்க யோவான் சொல்லுகிறான், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடும் இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நாங்கள் கண்டதும் தொட்டதும் தொட்டு பார்த்ததுமான சுவிசேஷத்தை குறித்து அவங்க எழுதி வைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப எங்க ஐக்கியம் அவரோடு இருக்கிறது போல சபையுடைய ஐக்கியமும் பிதாவோடும், எங்களோடு அல்ல பிதாவோடும் குமாரனோடும் இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அல்லேலூயா. பிதாவோடும் குமாரனோடும் உங்க ஐக்கியம் சரியா இருந்தால் பரலோகத்தில் இருக்கின்ற பிதா அந்த ஐக்கியம் சரி என்று சொல்லி உனக்கு தேவையான ஊற்றை தருவார். திறந்து பரலோகத்திலிருந்து உனக்கு தேவையான ஊற்றை தருவார். அந்த ஐக்கியத்திலிருந்து பிரிந்து போகாதபடி, அந்த ஐக்கியத்திலிருந்து மாறாதபடி, அந்த ஐக்கியத்தில் விட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் அந்த துறவு, பரலோகத்திலிருந்து இறங்கின துறவு, உன் ஜீவ ஊற்று உனக்குள் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென். அது 2 நாள் நம்ம வியாழக்கிழமை தியானிச்சோன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அது நேரங்காலம் கிடையாது. ஆஸ்பத்திரியில் நீ 4 மணிக்கு கூப்பிட்டாலும் வரும். நேரங்காலம் கிடையாது.
ராத்திரி 1 மணிக்கு கூப்பிட்டாலும் 24 மணிக்கும் அந்த ஜீவ தண்ணி உன்னை தேடி கொண்டிருக்கிறது. என் பிள்ளை கூப்பிட மாட்டானா? என் பிள்ளை ஏங்க மாட்டானா? பிள்ளை எனக்கிட்ட வர மாட்டானா? நான் ஜீவ தண்ணீரை கொடுத்து அவனை சுகப்படுத்த வேண்டுமே என்று சொல்லி. அல்லேலூயா. நாம 2-3 மீட்டிங்கில் இருந்தேன்னு சொன்னா ஆண்டோட்ட கேட்கறது, இன்னைக்கு அந்த பலத்தை எனக்கு தாரும். அல்லேலூயா. 2 மீட்டிங் 3 மீட்டிங் செய்வதற்குள்ள பலத்தை எனக்கு தர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் வாக்களிப்பார். ஒரு நாளத்துக்கு முன்ன வாக்களிப்பா சரியா நம்மளை கொண்டு செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. அதை போல கர்த்தர் பலவன் சுகவன் தருவதற்கு நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டும். நீங்கள் சத்திய வசனத்தில் நிற்கும் போது அந்த ஐக்கியம் உங்களை விட்டு போகாது. ஹல்லேலூயா. நீங்கள் பிதாவை குறித்தும் குமாரனை குறித்தும் உள்ள ஐக்கியம் சரியா இருக்கும்போது, அந்த ஐக்கியம் உண்மையா இருக்கும்போது இயேசுவுக்கு விட்டு போக முடியுமா? விட்டு போக முடியாது. அந்த ஐக்கியத்தின்படிதான் உனக்கிட்ட வருகிறது, உன்னை தேற்றுகிறது, உன்னை நடத்துகிறது, உன்னை தட்டுகிறது, உன்னை திருத்துறது, உன்னை அடிக்கிறது எல்லாம் அந்த நேசமாக்கும். ஒரு தாய் அடிக்கிறது போல, ஒரு தகப்பன் தண்டிக்கும் போல சில தண்டனைகளை தரும்போது நீங்க எங்கிட்ட கோவப்படாதீங்க, அவர்கிட்ட கோவப்படுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். ஹல்லேலூயா. இந்த அறிவில்லாம சில குடும்பங்கள் இன்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். சின்ன ஒரு காய்ச்சல் வந்த போதும் வீட்டில் சரணாயிடுவாங்க. வீட்டில் 10,000 கடன் கொடுக்க 10,000 கடன் மீட்டணும். அதனால வீட்டில் அப்படியே ஐக்கியமாயிட்டு 10,000 கடன் ஆண்டவர் தீர்த்து தரல, அதனால நான் சபைக்கு போக மாட்டேன். ஒரு காய்ச்சல் பிள்ளைக்கு வந்தது, அதனால நான் சபைக்கு போக மாட்டேன். எங்க இதெல்லாம் என்னங்க? அல்லேலூயா. ஆமென். இது ஒண்ணுமே கிடையாது. இவங்க வைராக்கியம் பிடிக்கிறது இதுல இல்ல, மேலான ஒரு ரட்சிப்பிலேயாக்கும் வைராக்கியம் பிடிக்கிறீங்க. ஆனபடிதான் இதையெல்லாம் அவர்கள் அறிந்தபடினால அவங்க சொல்றாங்க, இயேசுவை தவிர வானத்திலோ பூமியில வேறு ஒரு ஆள் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லி சத்திய வார்த்தைகளை பேச தொடங்கினாங்க. அல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை தவிர ஒருவராலும் ரட்சிப்பு உங்களுக்கு தர முடியாது என்று சொல்லி தைரியம் அவர்கள் பேசினதை பார்த்து கொள்ள முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா வேதம் சொல்லு, அப்போஸ்தலர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனம் சொல்லுது. அல்லேலூயா. தைரியமாய் பேசினாங்க. இயேசுவை தவிர வேற ரட்சிப்பு இல்லை. அங்க பழைய நாட்கள்ல மோசேயுடைய பிரமாணம் தான் ரட்சிப்புன்னு சொல்லி கூக்குரல் போட்டவர்கள் மத்தியில் இயேசுவே ரட்சிப்புன்னு சொல்றாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு அறியாம வேளாங்கண்ணி என்றும் சபரிமலை என்றும் பல பல புண்ணிய ஸ்தலத்துக்கு ஓடிக்கொண்டிருக்கின்ற அநேக மக்கள் உண்டு. அல்லேலூயா. இன்னும் சீஷனை கும்பிடுறவங்க, தூதனை கும்பிடுறவங்க, அம்மாவை கும்பிடுறவங்க திரளான மக்கள் உண்டு. பைபிள்ல எங்குமே அப்படி எழுதவில்லை. இயேசு மாத்திரம்தான் உனக்கு ரட்சிப்பு. ஹல்லேலூயா. இயேசு மாத்திரம்தான் உனக்கு ரட்சிப்பை தர முடியும். ஆனபடி தேவ சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுறா, அவரே உனக்கு ரட்சிப்பு. வேற யாரும் அந்த ரட்சிப்பை தர முடியாது. அதை இழந்து விடாதபடி, குடும்பமாய் இழந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பை நீ அடைவதற்கு முன்னே நீ தரித்திரனும் அந்நியவனும் புறஜாதியுமாய் இருந்திருப்பாய். இந்த ரட்சிப்பை சரியாய் அறிந்து நீங்கள் அதில் சரியாய் நடந்து நம்முடைய அழுக்கு சேற்றிலிருந்தான் கர்த்தர் எடுத்து கொண்டு வருகிறார். ஆமென். அழுக்கு சேற்றிலிருந்தான் கர்த்தர் கொண்டு வந்தது. யாருக்கும் வேண்டாத இடத்திலிருந்தான் கொண்டு வந்தது. அழுக்கு சேற்றில் கொண்டு வந்து உன்னுடைய ஜம்ம அப்பனுடைய சுபாவத்தை மாற்றி, உன்னுடைய ஜம்ம அம்மாவுடைய சுபாவத்தை மாற்றி கர்த்தருடைய சுபாவம் தந்து உன்னை ஒரு புதிய குடும்பமாய் கட்டி எழுப்புவதற்காக ஆண்டவர் பெந்தேகோஸ்து சபையை சாபித ஒரு புதிய குடும்பமாக, ஒரு புதிய உற்சாகம், நல்ல ஒரு ஆராதிக்கிற குடும்பமாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது தேவ பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ அறிந்து விட்டு அவர்களை திருமண வாழ்க்கையிலே இணைத்து, புருஷன் அறியாததை மனைவி சொல்லி கொடுத்து, மனைவி அறியாதை புருஷன் சொல்லி கொடுத்து, அவர்களுக்குள்ளே 2 பேருக்குள்ளும் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை கர்த்தர் உண்டாக்குறதான் பெந்தேகோஸ்து அனுபவம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். பெந்தேகோஸ்து அனுபவம் அதுதான். அவர்களிலிருந்து 1-2 பிள்ளை செல்வங்களை உருவாக்கி தன்னுடைய குடும்பமாய் கர்த்தர் வைத்திருப்பார். கரத்தை தட்டி தேவ பிள்ளைகள் புரிந்தவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளாய் வைத்திருப்பார். ஹல்லேலூயா. 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 ஹல்லேலூயா.
தேசத்தில் நாட்டம் எடுத்து கொடுத்த நம்மளை, தேசத்தில் யாருக்கும் வேண்டாம் என்று கள்ளன் என்று உதறி போட்ட நம்மளை, யாருக்கும் ஆகாது என்று சொல்லி போட்ட நம்மை புதிய பிள்ளையாய் கர்த்தர் உருவாக்கி திருமணத்தில் இணைத்து உங்களை சரியாய் ஆண்டவரை பற்றி அறிய வைத்து உங்களுக்கு 2 நல்ல பிள்ளைகளை தந்து ஜாதிகளிலிருந்து பிரித்து அந்நியர்களிலிருந்து பிரித்து எல்லாத்தையும் பிரித்து மாற்றி உன்னை தனியாய் பக்குவத்திலே நடத்தி உன்னை சொந்த மகனாய் மாற்றி சொந்த மகளாய் மாற்றி உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவதற்காய் தேவனுடைய ஆவியானவர் தேவ ஆவியை ஊற்றி உனக்கு தந்த ஆவி பிள்ளைகளுக்கும் கொடுத்து தலைமுறைகளை கொடுத்து தலைமுறைகளை கொடுத்து ஒரு ரட்சிப்பின் கூட்டத்தை தேவன் உண்டாக்க விரும்புகிறார். அதில் நீங்கள் ஒரு பங்காய் இருக்க வேண்டும் என்று ஆவியான தேவ சபைக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நீங்கள் பரிசுத்த குடும்பமாய் 4 பேர் கார்ல ஏறி வரும்போது சாத்தான் அந்த இடத்துல விழ போறான். உன் வீட்டில் ஒரு 4 பேர் மனம் திரும்பி கர்த்தரை தேடும் போது சாத்தான் அங்க விழ போறான். ஆமென், ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, உனக்கு பெரிய டிமாண்ட் மாறும், பெரிய ஆளாய் நீ மாறுவேன். பெரிய இடத்துல பெண் எடுப்பாய், பெரிய இடத்துல பெண் கொடுப்பாய், உன்னதமான பதவியில வருவாய், உன்னதமான காரியங்களை உனக்கு செய்து தேவன் சொல்ல உன்னதமான பதவியில உன்னதமான மேலான இடத்துல கர்த்தர் வைத்து அழகு பார்க்கிற தேவன், அழுக்கு சேற்றிலிருந்து எடுத்து உயரத்தில் வைத்து உன்னை அழகு பார்க்கிற தேவன். என் பிள்ளைய பார், என் பிள்ளைய பார். என்னை அறியாமல் இருக்கும் போது சாக்கடையிலே கடந்தவனை நான் இப்போது உயர்த்தி வைத்து விட்டு அழகு பார்க்கிற ஒரே தேவன் இயேசு மாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஊற்று உங்களுக்குள்ள வருகிறது. ஒரு 15 வயசு ஆகும் உங்க பிள்ளைகளுக்குள்ள இந்த ஊற்று வரணும். இந்த ஊற்று சரியாய் வரும்போது உங்க வீடு தப்பம் ஐயா. ஆமென். இது ஒரு டான்ஸ் காட்டுறதல்ல, இது ஆக்டிங் அல்ல. உங்க வீடு தப்பும். இல்லாவிட்டால் மீண்டும் நம்ம அதே ஜாதி தான். பழைய நாட்களில் என்ன பேர் இருந்த அந்த பேர் தான். பறையன் என்றும் பெலையன் என்றும் நாடான் என்றும் காவதி என்னும் என்ன பேர் அதான். மாறாதுங்க, மாறாது, மாறாது. இப்போ நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறதுனால கர்த்தர் சொல்ல என் சம்பத்தாக்கும், என் பிள்ளையாக்கும், என் மகனாக்கும், என் மகளாக்கும் நான் அங்க வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உன்னை உயரத்தில் சிறைச்சாலை கஷ்டங்கள் வேதனையிலிருந்து எந்த இடத்தில் இருந்தாலும் உன்னை விடுவிக்கிற ஒரு தேவனுடைய ஆவியானவர் சபையை பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் சபைக்கு வர மாட்டேன். யாருக்கு நட்டம்? நீ தான் அழிஞ்சு போக போற. யாருக்கு நட்டம்? வேற ஒரு பாத்திரம் அவருக்கு கிடைக்கும், அவருக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. ஆமென், ஆமென், ஆமென். இதை சரியாய் அறியாமை இருக்கிறதுனாலே ஆக்கும் அவர்கள் இயேசு கீழ்ப்படியல்லை. இந்த ரகசியத்தை அறிந்திருந்தா 10 மணிக்கு ஆராதனை சொன்னா 9:30 முழங்கால் போட்டிருப்பாங்க. ஐசலாம், ஆமென். 9:30 முழங்கால் போட்டிருப்பாங்க. ஆனால் தேவ சபைக்கு நான் சொல்லுறேன், இத்தனை பேருக்கு நான் சொல்லுறேன், நீங்கள் மாற வேண்டும். நீங்கள் சொல்ல வேண்டும், இனி என் கற்பத்திலிருந்து பிறக்க பிள்ளை பரிசுத்த பிள்ளையா இருக்க வேண்டும். நானும் என் குடும்பம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா. அந்த அப்போஸ்தலத்தில் வந்த ஜீவ தண்ணி உன்னையும் உன் குடும்பத்தை நிரப்பும் என்று கர்த்தர் சொல்லுங்க. ஹல்லேலூயா.